வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு முட்டாள்தனமான பேச்சா இல்லை பைத்தியக்காரத்தனமான பேச்சா இல்லை இயலாமையின் வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியல. ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் மோகன் பகத் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 ஆகஸ்ட் 15. அது சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும். குடியரசு ஆனது ஜனவரி 26. அது இன்னும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய கேட்டால் கூட தெரியும். அதுதான் இந்தியாவின் நிதர்சனமான உண்மை. அவர் சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்கிறார். 1947 இந்தியா சுதந்திரம் அடையல. ராமர் கோவில் கட்டிய பின்னாடி தான் உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உண்மையான இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் எப்போ வந்தது அப்படின்னா ராமர் கோவில் கட்டினதுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி போட்டு அரசியல் அமைப்பு சட்டம் செல்லாது, அத்தோடு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டமும் செல்லாது அப்படின்னு பலவிதமான ஒரு தகவல்கள். ஒருவேளை ஒரு மயக்க உணர்வில் பேசினாரா அல்லது வேறு ஏதாவது மனோநிலை குழம்பிய நிலையில் பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. காங்கிரஸை எதிர்க்க வேண்டும், அது ஒரு எதிர்க்கட்சியின் செயல்பாடு. அவர்கள் கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு போன்றது. அது எல்லாத்துக்கும் தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதற்காக ராமர் கோவில் கட்டிய பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னா அப்போ சுதந்திரத்தை 1947ங்கிறத 2023 மாற்றிடலாமா? என்ன அர்த்தத்தில் அந்த பேச்சு இருக்கிறது? அரசியல் அமைப்பு சட்டம்லாம் செல்லாது, மற்றபடி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டம் சரி. யார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகிறார்கள்? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள், மற்றபடி பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் போராடினாங்க. உங்களை போன்ற ஆர்எஸ்எஸ் கும்பல், பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல், பிஜேபி கும்பல் போராடினீர்களா? மன்னிப்பு தானே கேட்டீங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல மன்னிப்பு கடிதங்களை எழுதினீர்கள், சாவர்கர் உள்பட. மற்றபடி எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கள் கொடுத்த பென்ஷனை வாங்கி நன்றி கெட்டத்தனமாக திண்டு அதை ஜீரணித்தீர்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை, வரலாற்று உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? அந்த சுதந்திர வார்த்தையை பேசுறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் அருகதை கிடையாது, பாஜகவுக்கும் அருகதை கிடையாது. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லை அப்படிம்பாங்க. உழுகிற நாளில் நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக கும்பல். அறுவடை செய்யக்கூடிய சமயத்தில் நீங்கள் எதற்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது? உங்களுக்கும் அறுவடைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? 1947 ஆகஸ்ட் 15 ரத்தம் சிந்தி பெற்ற ஒரு சுதந்திரம் அது. அது இந்துக்களாகட்டும், இஸ்லாமியனாகட்டும், கிறிஸ்துவனாகட்டும், பல்லாயிரம் கோடி பேர் இறந்த ஒரு பூமி இது. ரத்தம் சிந்திய பூமி. ஆங்கிலேயரின் வன்முறைகளுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பூமி. வெள்ளையனை வெளியேறு, சத்தியாகிரகம், மற்ற சோவன்ஸ், எத்தனையோ போராட்டங்கள், இல்லை உப்பு சத்தியாகிரகம் சொல்லிப்பட்டு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இந்த சுதந்திரத்தை 1947 வாங்கி இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளா அப்படின்னு வேறு ஒரு கதை, அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் உண்மையான சுதந்திரங்கிற ஒரு வார்த்தை ராமர் கோவிலுக்கு திறந்ததுக்கு பின்னால் தான் கிடச்சிருக்குது அப்படின்னா அப்போ ராமர் கோயிலுக்கும் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லைன்னா ரொம்ப திங்க் பண்ணோம். அதான் கேட்டேன், இது பைத்தியக்காரத்தனமான பேச்சா இல்லை முட்டாள்தனமான பேச்சா இல்லை எவனாவது கிறுக்கனா மனோநிலை தவறிய பேச்சா? ஒன்றுமே புரியல. ராமர் கோவில் திறந்து இன்றைக்கி 1 வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. போன வருஷம் திறப்பு விழா
இந்த வருஷம் அது முதலாம் ஆண்டு நிறைவு விழான்னு சொல்லி போட்டு கொண்டாடுறாங்க. இப்படி வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் அது மாதிரி கொண்டாடுறாங்களா? மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, அதோடு சரி. மற்றபடி வருஷத்துக்கு வருஷம் வந்து கூழ் வார்க்கும் விழா மற்றபடி நடத்துவாங்க, அதோடு நிப்பாட்டிட்டு போயிட வேண்டாம். மற்றபடி சில விசேஷங்கள் இருக்குது. ஒரு வருடம் கட்டிய அந்த நிறைவு விழா, அப்புறம் 2ஆம் வருடம் கட்டிய நிறைவு விழா, 3ஆம் வருடம் ராமர் கோவில் திறந்ததின் நிறைவு விழா, இப்படிலாம் வருஷமாக கொண்டாடுவாங்க. சரி, கொண்டாடுறீங்க, ரைட்டு, ஓகே, இருக்கட்டும். ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. ராமர் கோவில் திறந்ததுக்கும் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை, ராமருக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இருக்கா? அதே வந்து ஒரு கற்பனை காப்பியமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. அது வேறு கதை, அது அவர்களின் வெளிப்பாடு, நம்பிக்கை. நம்ம வந்து மதத்திற்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராமர் கோவில் திறப்புக்கும் இந்தியா நாட்டின் சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் என்ன இருக்குது? ராமர் கோவில் வந்து அது அவர்களுடைய மதத்தின் வெளிப்பாடு. பாபர் மசூதி அப்படிங்கிற ஒன்று பிரச்சனை பண்ணி 75 வருஷமாக பிரச்சனை பண்ணி இடித்து நாசம் பண்ணி, அது வந்து பாபர் மசூதி இருக்கிற இடமா, ராமர் கோவில் கட்டியது ஒரு இடமா, அந்த மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் மேப்பை பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் எதுக்குடா நீங்கள் ராமர் கோவில் இடிச்சு இப்படி இந்துக்களே கேட்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராமர் கோவில் என்பது ஒரு இஸ்லாமிய மசூதி இடிப்பின் வெளிப்பாடு. இடித்து போட்டு அந்த இடத்துல கட்டியிருக்கீங்களா? கிடையாது, தள்ளி தான் கட்டிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பாபர் மசூதி எதுக்கு இடிச்சிங்க நீங்கள்? ரைட்டு, ஓகே, இடிச்சிட்டீங்கப்பா. அதே இடத்துல ராமர் கோவிலை கட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ வன்முறையான ஒரு விஷயம். ராமர் கோவிலை இடித்தது என்பது மிக கேவலமான ஒரு விஷயம், இந்துக்களை காரி துப்பக்கூடிய விஷயம். ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்கள் வந்து போராடினாங்க. சரி, போய் தொலைதா, நாசமாக போச்சு, விட்டு கொடுத்தாங்க, போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அதோட நிப்பாட்டி முடிஞ்சிட்டு போடுதான். அந்த ராமர் கோவிலை இந்திய சுதந்திரத்தோடு பிணைத்து பேசுகிறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே புரியலையே. இந்தியா வந்து தனி நாடுங்க. ராமர் என்பது தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அது அவரவர்களுடைய விருப்பம். இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருமே வந்து இந்தியாவை விரும்பக்கூடியவராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ராமரை விரும்பக்கூடியவர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேறு தனிக்கதை. பட் இரண்டையும் முடித்து போடுவதற்கு என்ன இருக்குது? இரண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? காங்கிரஸை எதிர்க்க வேணும்னா காங்கிரஸ் எதிர்த்து போங்க. ராமர் கோவிலை எதுக்கு இடையில் நுழைக்கிறீங்க? இதற்கு வந்து கார்கே வந்து ரொம்ப கண்டனம் தெரியுது. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் நடமாடுவதே கடினம் அப்படின்னு இருக்கிறார். உண்மையிலே தான் அது. இல்லை, இப்படிப்பட்டவர்கள் இந்தியாவில் நடமாடலாமா? நடமாட விடக்கூடாது. இல்லை, 2 வருஷம் 10 வருஷம் இப்படி 11ஆவது வருஷமும் மக்கள் எவ்வாறு ஓட்டு போட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. எப்படி போட்டாங்க தெரியலையேங்க. இந்த அன்னைக்கு பேசுகிறார் மோகன் பகத், இஸ்லாமியர்களின் சம்பந்தப்பட்ட தலையிடாதீங்க, பாபர் மசூதி இடுப்போடு நிறுத்தி கொள்ளுங்கள், மற்ற எந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க, மத ஒற்றுமை வெளிப்பாடு இந்திய நாடு அப்படிங்கிற ரைட்டு. அப்படி உள்ள நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ராமர் கோயிலுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் முடிச்சு போடணும்? மத ஒற்றுமை உள்ள நாடு, மத நல்லிணக்கம் உள்ள நாடுனா ராமர் கோவில் எதற்காக பேசுகிறோம்? இந்திய சுதந்திரத்தோட. இந்தியா என்பது ஜனநாயக நாடு. அதுக்கும் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு புரியுது. இது முட்டாள்தனமான பேச்சா இல்லை பைத்தியகரத்தனமான பேச்சா? மனோனுடைய தவறிய ஒரு நபரின் பேச்சா? ஒன்றுமே பேசுகிறேன். இவங்களாம் வந்து என்னத்தை பேசுகிறான்னு தெரியுமா? ஒவ்வொரு நேரம் ஒரு நிலைப்பாடு, எப்படி எந்த நேரத்தில் என்ன பேசுகிறான்னு தெரிய மாட்டேன். வரலாறு தெரிந்து பேசுகிறார்கள். இத்தனைக்கு வந்து அவங்க வந்து சுதந்திரத்துக்காக இந்திய சுதந்திரம் போராடி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ரத்தம் சிந்திருந்தால் பரவாயில்ல. ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாதவர்கள், ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாதவர்கள், ஆங்கிலேயரை அண்டி பிழைத்தவர்கள், அவனுக்கு அடிமையாக இருந்தவர்கள், அவனோடு வந்து கால் வருடிகளாக இருந்தவர்கள், கேவலமாக நடந்து கொண்ட ஒரு குரூப்பு இன்றைக்கி வந்து ராமர் கோவில் திறந்ததுனால தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது மாதிரி தெரியுது, அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து எங்கு கொண்டு போய் மண்டையை முட்டி கொள்வது? இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் பேச்செல்லாம் வந்து இந்திய மக்கள் வந்து புறக்கணிக்கணும். ஆமாம், அவர்களையே புறக்கணிக்கணும். இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் வந்து இப்படி இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. இதே வேறு நாடாக இருந்தால் இந்நேரம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருப்பாங்க. இந்திய அரசியல் சட்டம் செல்லாது, ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டம் செல்லாது. என்ன ஒன்றுமே புரியலையாங்க. அப்போ ஒருவேளை 2014 மோடி
வந்ததுலேருந்து சுதந்திரம் அடைந்து மோடி நினைக்கிறார் போல இருக்குது. இவங்க வந்து 2023 ராமர் கோயில் திறந்ததுலேருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு இவங்க ஆர்எஸ்எஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது. எல்லாமே மதவாதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ மற்றபடி வந்து ஒரு மத நல்லிணக்கமாக ஒன்றுமே தெரியலையாங்க. மக்கள் புறக்கணிக்கிறோம். ஆமாம், மக்கள் புறக்கணிக்கிறான். அறிவோடு செயல்பட வேண்டும். ஆமாம், இல்லை என்று சொன்னால் அவ்வளோதான். இந்தியாவை இவர்களை வந்து குட்டிச்சவராக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.